அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆன்லைன் வகுப்பினை எடுத்துக்கொண்டிருப்பது தாவரவியல் துறை ஆசிரியர் ஐயம்பெருமாள், சுவாமி விவேகானந்தர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, கே நகர், இளம்பிள்ளை. இப்போது இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வகைப்பாட்டுடைய வகைகளை பற்றி பார்த்தோம். 3 வகைகள் காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் முக்கியமான ஒரு வகை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செயற்கை முறை வகைப்பாடு. சரியா? செயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரி, முதல்ல இந்த வகைப்பாட்டு முறை அப்படின்னு நாம் பார்க்கும்போது வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். யாரை சார் சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ். இவர் தான் வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போது வகைப்பாட்டியலின் தந்தை என போற்றப்படும் கரோலஸ் லின்னேயஸ் 1707 முதல் 1778 வரையிலும் இவரோட காலம் இருந்திருக்கு. ஒரு சிறந்த ஸ்வீடன் நாட்டு தாவரவியலார். சரியா? கரோலஸ் லின்னேயஸ் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு முக்கியமான தாவரவியல் அறிஞர். கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிறவர். இதே மாதிரி நீங்கள் சுவாலஜிலையும் படிச்சிருப்பீங்க. இப்போ இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். ஓகேவா? ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். ஒரு முக்கியமான ஒரு தாவரவியலாளர் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, இவர் 1753 ஆண்டில் ஸ்பீசிஸ் பிளான்டாரம் எனும் நூலில் 1753. சரியா? ரொம்ப முக்கியமான வருஷம். இந்த 1753 ஆண்டில் ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த நூலில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா செயற்கை முறை வகைப்பாடு. ஓகேவா? செயற்கை முறை வகைப்பாட்டினை பற்றி விளக்கியிருக்காரு. சரியா? ஸ்பீசிஸ் பிளான்டாரம் முக்கியமானது. 1 மார்க்லாம் கேட்பாங்க, இயர் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அதனால் இந்த ஸ்பீசிஸ் பிளான்டாரம் என்னும் நூலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செயற்கை முறை வகைப்பாட்டு அந்த அமைப்பினை விளக்கி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? கொஷின் கேட்பாங்க, செயற்கை முறை வகைப்பாட்டினை எந்த நூலில் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸ்பீசிஸ் பிளான்டாரம் எந்த ஆண்டு அப்படின்னா 1753 ஆண்டு. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்போ அந்த கரோலஸ் லின்னேயஸ் இவர் தான். இந்த டயக்ராம் சும்மா பார்த்துக்குங்க. சயின்டிஸ்டுடைய ஃபோட்டோ இது. ஓகேவா? சரி, இதில் 7300 சிற்றினங்களை விவரித்து 24 வகுப்புகளாக பட்டியலிட்டுள்ளார். ரொம்ப முக்கியமானது. எத்தனை சிற்றினங்கள் வந்து ஸ்பீசிஸ் பிளான்டாரம் புக்கில் காணப்படுது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. 7300 சிற்றினங்களை பற்றி டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியிருக்காரு இவர் விவரித்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 24 வகுப்பாக அதை பட்டியலிட்டிருக்காரு. சரியா? எத்தனை வகுப்பாக பட்டியலிருக்காரு? 24 வகுப்புகளாக. சரியா? ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் 24 வகுப்பு பிரித்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இவர் தம் வகைப்பாட்டில், சரி, இவருடைய வகைப்பாடு இருக்கு இல்லையா, அந்த வகைப்பாட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா வகைப்பாட்டில் பார்த்திங்கன்னா மகரந்த தாள்களின் எண்ணிக்கை. மகரந்த தாள்கள் வந்து எத்தனை இருக்குது, அதனுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோ காணப்படுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இணைவு, அது எப்படிலாம் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், அதுக்கு அடுத்தது நீளம், அதனுடைய நீளம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும், இது போன்ற பல பண்புகளின் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்தினார். இந்த மாதிரி பல்வேறு பண்புகளை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணியிருக்காரு தாவரங்களை இவர் வகைப்படுத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? மேலும் சூலக இலைகளின் சிறப்பு பண்புகளின் அடிப்படையில், இப்போ பார்த்திங்கன்னா சூல்களுக்கு உள்ள, அதாவது சூலகம் இருக்கும் இல்லையா, சூலகத்துக்கு உள்ள சூலக இலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சூலக இலைகளுடைய சிறப்பு பண்புகள் இருக்கு இல்லையா, அந்த சிறப்பு பண்புகளை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறாங்க, மேலும் பல்வேறு வகுப்புகளாக அது என்ன பண்ணுறோம் அந்த சிறப்பு பண்புகளை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறோம் வகுப்புகளை பல துறைகளாக பிரித்தார். சரியா? அதை என்ன பண்ணுறான், அதை ஃபஸ்ட்டு பேசிக்காக அதை எடுத்துக்கிறாரு. சூலக இலைகளுடைய சிறப்பு பண்புகளை பேசிக்காக எடுத்துக்கிட்டு மேலும் என்ன பண்ணியிருக்காருன்னா பல துறைகளாக அதை பிரிச்சிருக்காரு. எனவே இவ்வகைப்பாடு பாலின வழி வகைப்பாடு என்றும், சரியா, இந்த வகைப்பாட்டை வேறு எப்படி சொல்கிறோம், இந்த செக்ஸுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில். செக்ஸுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பாலின வழி வகைப்பாடு அப்படின்னு என்றும் அழைக்கப்படுது. சரிங்களா? அவங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம், பாலின வழி வகைப்பாடு அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை முறை வகைப்பாடு தான். சரிங்களா? அதனால் அந்த மாதிரி இதை அழைக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். முக்கியமானது 1 மார்க்கில் இதையும் கேட்பாங்க. சரி சார், இந்த மாதிரி இருந்தாலும் இந்த வகைப்பாட்டு முறை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த
வகைப்பாட்டு முறை அப்படின்னு நாம் பார்க்கும்போது செயற்கை முறை கோட்பாடாக இருந்தாலும் அவை எளிமையானதாகவும் தாவரங்களை எளிதில் அடையாளம் காண்பதற்கும் பெருமளவு உதவியதால். சரியா, அந்த வகைப்பாட்டு முறை வந்து செயற்கையான முறையாக இருந்தாலும் எப்படி இருக்குது, எளிமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தாவரத்தை ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும், அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அடையாளம் காண்பதற்கும் பெருமளவு உதவியதால் லின்னேயஸின் இறப்புக்கு பின்னரும், சரியா, லின்னேயஸ் இறந்த பிறகாகவும் என்ன பண்ணுறான், 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருந்து வந்தது. சரியா, லின்னேயஸ் செத்துட்டாரு, செத்த பின்னாடி என்ன பண்ணுறாங்க, 100 ஆண்டுகளுக்கு மேலே இந்த வகைப்பாட்டு முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருந்து வந்திருக்கு. அதை தான் திரும்ப என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க 100 ஆண்டுகளாக. சரியா, சரி, இது மாதிரி நடைமுறையில் இருந்த பிற வகைப்பாடுகளை விட இவ்வகைப்பாடு முக்கியமானதாக கருதப்பட்டதாலும். சரியா, அந்த நடைமுறையில் 100 ஆண்டுகளுக்கு அவர் இறந்த பின்னாடி 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்க, இதை பயன்படுத்தினான்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நடைமுறையில் இருந்த பிற வகைப்பாடுகளை விட இந்த வகைப்பாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, முக்கியமானதாக கருதப்பட்டாலும் பின்வரும் காரணங்களால், சரியா, பின்னாடி வரக்கூடிய ஒரு சில காரணங்கள் வந்து தொடர்ந்து பின்பற்றப்படவில்லை. பின்வரும் காரணங்களால் என்ன பண்ணாங்க, அதை பின்வரும் காரணங்களால் இது தொடர்ந்து பின்பற்றப்படவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அந்த பின்வரும் காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பின்வரும் காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல முற்றிலும் தொடர்பற்ற தாவரங்கள் ஒரே பிரிவின் கீழும். சரியா, முற்றிலும் தொடர்பே இல்லை. தொடர்பற்ற தாவரம்னு 2 தாவரங்கள் இருக்குன்னா அந்த 2 தாவரங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அந்த மாதிரி தொடர்பற்ற தாவரங்கள் ஒரே பிரிவின் கீழும், தொடர்பற்ற தாவரங்கள் எப்படி இருக்காங்க, ஒரே பிரிவின் கீழையும், நெருங்கிய தொடர்புடைய தாவரங்கள் தனித்தனி பிரிவுகளின் கீழும். சரியா, தொடர்பற்ற தாவரங்கள் வந்து ஒரே பிரிவின் கீழே வச்சுருக்காங்க. அதேமாதிரி நெருங்கிய தொடர்புடைய தாவரங்கள் ஓகேவா, பக்கம் பக்கமாக ரொம்ப பக்கமாக க்ளோஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோ. அதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனி பிரிவுகளின் கீழும் வகைப்படுத்தப்பட்டிருந்தன. எப்படி இருக்குது, தனித்தனி பிரிவுகள் எல்லாமே இருக்காங்க, அதை வகைப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா, சரி, எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு விதலை தாவரம். ஒரு விதலை தாவரம் என்னது, ஒரு வித்தலை மட்டும் ஒன்று காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் ஒரு வித்திலை தாவரம் அல்லது ஒரு விதை இலை தாவரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இப்போ இந்த ஒரு விதை இலை தாவர தொகுப்பை சேர்ந்த சிஞ்சிபெரேசி தாவரங்களும் அதே மாதிரி இரு விதை இலை தொகுப்பை சார்ந்த, சரியா, அடுத்து என்ன சொல்கிறோம், இரு விதை இலை. ஓகேவா, அந்த இரு விதை இலை தாவர வகுப்பை சேர்ந்த அனகார்டியேசி தாவரங்களும், சரியா, இரு விதை இலை தாவர வகுப்பை சேர்ந்த அனகார்டியேசி அந்த தாவரங்களும் என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே ஒரு மகரந்தத்தாளை பெற்றுவதால், 2 என்ன பண்ணியிருக்கு, ஒரே ஒரு மகரந்தாள் தான் பெற்றிருக்கு. அந்த மாதிரி பெற்றிருக்கனால மொனாட்ரியா என்ற ஒரே வகுப்பின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அதை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே வகுப்பு கொண்டு காணப்படுறதுனால என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து மொனாட்ரியா அப்படின்னு சொல்லி அந்த மொனாட்ரியா என்ற ஒரு வகுப்பின் கீழே கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, மொனாட்ரியா அப்படிங்கிறது எந்த வகுப்பின் கீழே, இந்த மொனாட்ரியா வகுப்பு அப்படிங்கிறது எத்தனை மகரந்தாள்களை கொண்டு வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம். மொனாட்ரியானா 1, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, மொனாட்ரியானா 1. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த மகரந்தத்தாளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்னது, மகரந்தத்தாளின் எண்ணிக்கை. அந்த மகரந்தாளுடைய எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது அந்த அடிப்படையில் ஃப்ரூனஸ் எனும் பேரினம், என்னது ஃப்ரூனஸ், அந்த ஃப்ரூனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரினம் பார்த்திங்கன்னா கேக்டஸ் குழுமத்துடன் சேர்த்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா, இந்த ப்ரூனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பேரினம்னா அந்த பேரினம் சிற்றினம் சொல்லணும் இல்லையா, ஒரு தாவரத்துக்கு தாவரவியல் பெயர் வைக்கும்போது முதலாவதாக இருக்கிறதுக்கு பேர் என்னது, பேரின பெயரும், அதுக்கு அடுத்தது வர்றது பார்த்திங்கன்னா சிற்றின பேருன்னு சொல்லுவோம். அது மாதிரி மகரந்தத்தாள்களுடைய எண்ணிக்கையை அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கும்போது ஃப்ரூனஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல பேரினம் அப்படின்னும் கேக்டஸ்ன்னு இப்போ அந்த கள்ளி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதான் கேக்டஸ். அந்த மாதிரி கேக்டஸ் குழுமத்துடன் சேர்த்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. கள்ளி குழுமத்தோடு சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது, இதை நான் வச்சுக்கணும். சரி, இவ்வகைப்பாட்டில் தாவரங்களை அவற்றுக்கிடையே காணப்படும் இயற்கை அல்லது இன பரிணாம அடிப்படையில் வகைப்படுத்துவதற்கு
எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, ஒரே ஒரு குறை, தாவரங்களை என்ன சார் பண்ணலை பார்த்தீங்கன்னா, தாவரங்களை என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, அவற்றுக்கு இடையே காணப்படக்கூடிய இயற்கை வகைப்பாடு இருக்கு இல்லையா, இயற்கை வகைப்பாடு அல்லது வேறு என்ன சொல்லலாம், இன பரிணாம அடிப்படையில் இதை வகைப்படுத்துவதற்கு எந்த ஒரு முயற்சியுமே மேற்கொள்ளப்படவில்லை. எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது, இதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ செயற்கை முறை வகைப்பாடு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, இது வரலையும் கம்பல்சரி எழுதிக்கணும். செயற்கை முறை வகைப்பாடுன்னு கேட்டால் இது வரலையும் கம்பல்சரி எழுதிக்கணும். இதிலிருந்து 1 மார்க் 2 மார்க்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்கலாம். 1 மார்க்லாம் கேட்பாங்க, 5 மார்க்லாம் கேட்பாங்க. செயற்கை முறை வகைப்பாடு பற்றி விரிவாக எழுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இது ஃபுல்லாக எழுதுங்க. சரிங்களா? சரி சார், ஓகே. அடுத்தது இயற்கை முறை வகைப்பாடு. அடுத்தது என்னது? இயற்கை முறை வகைப்பாடு. அப்போ இந்த இயற்கை முறை வகைப்பாடு அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும்? இப்போ எப்படி செயற்கை முறை பார்த்தோமா, அதே மாதிரி தான் இயற்கை முறையும். இப்போ இந்த இயற்கை முறை வகைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லின்னேயஸுக்கு பின் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதனால் இது என்னென்னா, லின்னேயஸ் இருக்கார் இல்லையா, அந்த லின்னேயஸ்க்கு பின்னாடி, சரியா, லின்னேயஸ்க்கு பின்னாடி என்ன பண்ணுறான், வந்த தாவரவியலாளர்கள் வகைப்பாட்டிற்கு பாலின பண்புகளை விட ஏனைய பண்புகளும் முக்கியமானவை என்பதை உணர்த்தார்கள். சரியா? லின்னேயஸ் இருக்காருன்னா, அந்த லின்னேயஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, அவருக்கு பின்னாடி வந்த வகைப்பாட்டு தாவரவியல் அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாலின பண்புகள், சரியா, அந்த பாலின பண்புகளை விட ஏனைய பண்புகளும் இதில் முக்கியமானவை தான். மற்ற பண்புகள் இருக்கு இல்லையா, அதான் ஏனைய பண்புகள் இருக்கணும். மற்ற பண்புகளும் முக்கியமானவை என்பதை உணர்ந்தார்கள். சரிங்களா? முக்கியமானது என்பது உணர்ந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பண்புகளை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணார், வகைப்பாட்டு முறையை சொன்னாரா, அவர் சொன்ன அந்த பாலின பண்புகளை விட, சரியா, மற்ற பண்புகளும் இதில் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்த்திருக்காங்க. சரிங்களா? எனவே மாற்று வகைப்பாட்டிற்கான முயற்சி பிரான்ஸ் நாட்டில் தொடங்கியது. சரி, அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் சொன்னதை கொஞ்சம் மாற்று வகைப்பாட்டு முறையாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அந்த மாற்று வகைப்பாட்டிற்கான முயற்சியை பிரான்ஸ் நாட்டில் தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? இதன் விளைவாக தாவரங்களில் காணப்படும் ஒற்றுமைகள் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க, பிரான்ஸ் நாட்டில் ஒரு தொடங்கணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அதன் விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாவரங்களில் காணப்படும் ஒற்றுமைகளின் அடிப்படையில், சரியா, ஒற்றுமை வேற்றுமைன்னு சொல்லி படித்தோம் இல்லையா, ஒரே மாதிரி இருந்தால் அது ஒற்றுமை வரலாம், அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இந்த ஒற்றுமைகள் அடிப்படையில் இயற்கை முறையில் வகைப்படுத்தும் ஒரு அணுகுமுறை உருவாகி, சரியா, அது என்ன பண்ணாங்க, இயற்கையான முறையில் வகைப்படுத்தக்கூடிய ஒரு அணுகுமுறையை உருவாக்கி 1789 ஆண்டில் 1789 ஆண்டில் முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஆண்டோனின் லாரண்ட் டி ஜெஜுவால் முதலாக வழங்கப்பட்டது. சரியா? ஆண்டோனின் லாரண்ட் டி ஜெஜுவால் அப்படிங்கிறது முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, 1789 முதல்ல வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, அந்த மாதிரி குறிப்பிட்ட வருது. இது முக்கியமான 1 மார்க்கில் கேட்பாங்க, அதை நான் வச்சுக்கணும். சரி, அதன் அடிப்படையில் இந்த பெந்தமன் கூக்கர் வகைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். இப்போ இவங்க பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஜ் பெந்தம் அப்படிங்கிறவரும், அதேமாரி ஜேடி கூக்கர், சரியா, ஜார்ஜ் பெந்தம், சர் ஜோசப் டால்டன் கூக்கர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஜேடி கூக்கர் அப்படின்னு சொல்கிறது. ஜேடி அப்படின்னா சர் ஜோசப் டால்டன் கூக்கர் அப்படின்னு அதோட ஃபுல் நேமு. பெந்தம், ஜார்ஜ் பெந்தம் அப்படிங்கிறத, இவங்க 2 பேரும் பெந்தமன் கூக்கர் அப்படிங்கிறத உருவாக்குறதுல ரொம்ப முக்கியமாக இவங்களுடைய பங்கு இருக்குது. இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா? அந்த பெந்தமன் கூக்கர் வகைப்பாடு அப்படிங்கிறது பரவலாக பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த இயற்கை முறை வகைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த இயற்கை முறை வகைப்பாடுனா இந்த ஜார்ஜ் பெந்தம் 1800 1884 அவருடைய வாழ்க்கை காலம். அந்த ஜார்ஜ் பெந்தம், அதே மாதிரி அடுத்த நபர் யார் சொன்னார், சர் ஜோசப் டால்டன் கூக்கர். அது மாதிரி சர் ஜோசப் டால்டன் அல்லது ஜோசப் டால்டன் கூக்கர் என்ற அறிவியல் அறிஞர் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஜோசப்போடைய
ஜோசப் டால்டன் கூக்கருடைய காலம் பார்த்திங்கன்னா 1817 ஆரம்பிச்சு 1911 முடிஞ்சிருக்கு. ஓகேவா? என்ற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இரு தாவரவியல் வல்லுநர்களால் வழங்கப்படுது. வெந்தமன் கூக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்டை சேர்ந்த நபரால் வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த நபரால் வழங்கப்படுது. அந்த 2 தாவரவியல் வல்லுநர்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வெந்தமன் கூக்கர் வகைப்பாடு அப்படிங்கிறத வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, இவ்வகைப்பாட்டை அவர்களுடைய ஜெனிரா பிளான்டாரம் அப்படிங்கிற நூலில், ஜெனிரா பிளான்டாரம் என்னும் நூலில் 1862 1883 அந்த குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணுறாங்க, ஜெனிரா பிளான்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலில் 3 தொகுதியில் என்ன பண்ணுறாங்க, அதை வெளியிட்டிருக்காங்க. எத்தனை தொகுதி? 3 தொகுதி. அதில் நம்ம செயற்கை வந்து 24 வகுப்புகளாக பிரிக்கணும். ஆனால் என்ன பண்ணுறோம், 3 தொகுதிகளாக வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அதில் விதை தாவரங்களை 202 குடும்பங்களாக தொகுத்து, சரியா, விதை உள்ள தாவரங்கள் இருக்கு இல்லையா, அந்த விதை தாவரங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, 202 குடும்பங்களாக தொகுத்தும், அதே மாதிரி 7569 பேரினங்களுக்கும் 7569 பேரினங்களுக்கும் 97,205 சிற்றினங்களுக்கும் 97,205 சிற்றினங்களுக்கும் விளக்கம் தந்து அவற்றை என்ன பண்ணியிருக்காங்க, இருவித்திலை தாவரங்கள், அதே மாதிரி திறந்த விதை தாவரங்கள், உறுதிலை தாவரங்கள் என 3 வகுப்புகளாக வகைப்படுத்திருக்காங்க. சரியா? எத்தனை வகுப்பாக பிரிச்சிருக்காங்க? 3. அதுதான் என்ன சொல்கிறோம், இந்த 1 இரு விதை இலை தாவரம், இன்னொன்று திறந்த விதை தாவரம், அது 3வதாக உறுதிலை தாவரம் என 3 வகுப்புகளை பெந்தமன் கூக்கர் என்ன பண்ணியிருக்காங்க, அதை வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதை வகைப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி சார், இதெல்லாம் தவிர வேறு என்ன சார் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பெந்தமன் கூக்கர் வகைப்பாட்டுடைய சுருக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பெந்தமன் கூக்கர் வகைப்பாட்டுடைய சுருக்கம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இந்த செயற்கை முறை வகைப்பாடுலேயே இந்த டேபிள் ஆக்சுவலாக அதுக்கு அடுத்தது தான் அந்த டேபிள் நம்ம பார்க்கணும். செயற்கை முறை வகைப்பாடு அதில் கரோலஸ் லினேயஸ் இருக்குன்னு சொன்னார் இல்லையா, இந்த கரோலஸ் லினேயஸ் பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருந்தது இல்லையா, அந்த ஸ்பீசிஸ் பிளான்டாரம் நூலில் 1753 ஆண்டு நூலில் பார்த்திங்கன்னா இந்த மகரந்தத்தாள் மற்றும் பால் பண்புகளின் அடிப்படையில் 24 வகுப்புகளாக வகைப்படுத்தினார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பால் பண்புகள் அடிப்படையாச்சு 24 வகுப்புகளாக வகைப்படுத்திருக்காருன்னு சொன்னோம். அதில் இந்த என்னென்ன வகுப்பு இருக்குது, அதோடய பண்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து செயற்கை முறை வகைப்பாட்டில் நீங்கள் எழுதணும். செயற்கை முறை வகைப்பாட்டில் எழுதணும். அதில் மொனாட்ரியா அப்படின்னு ஃபஸ்ட் இருக்கா, முன்னாடி சொன்னால் ஒரே ஒரு மகரந்தத்தாழை மட்டும்தான் கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி அந்த மொனாட்ரியாவுடைய பண்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மகரந்தத்தாளுடைய மலர்கள் பார்த்திங்கன்னா இந்த மொனாட்ரியா அப்படிங்கிற வகுப்பில் இருக்குது. சரியா? அடுத்தது டயாட்ரியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அடுத்தது டயாட்ரியா, டைனாவே எத்தனை 2, அப்போ 2 மகரந்தத்தாள்களை உடையதுன்னு சொல்கிறோம். 2 மகரந்தத்தாள்களை உடையது. ஓகேவா? அடுத்தது ட்ரையாட்ரியா, ட்ரைனானது 3, அப்போ 3 மகரந்தத்தாள்களை உடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது டெட்ராட்ரியா அப்படின்னு பார்க்குறோம். அது எத்தனை இருக்கும், 4 மகரந்தத்தாள்களை உடையது. எத்தனை இருக்கும், 4 மகரந்தத்தாள்களை கொண்டு காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது பென்டாட்ரியா அப்படின்னு சொல்கிறோம். பென்டானாவே என்னது 5 இல்லையா, அப்போ பென்டாட்ரியான்னு நம்ம பார்க்கும்போது அது எத்தனை இருக்கும், 5 மகரந்தத்தாள்கள் உடையதுன்னு சொல்கிறோம். 5 மகரந்தத்தாள்கள் உடையது. 24வது வகுப்பு பார்த்திங்கன்னா கிரிப்டோகாமியா வரை 24 வகுப்பு பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோகாமியா வரை இருக்கும். அது என்னது, பூவா தாவரங்கள். அது என்ன சொல்கிறோம், பூவாத தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், 24 வகுப்புகளாக வகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க செயற்கை முறை வகைப்பாட்டில். அதனால் இதுவும் 1 மார்க்லாம் கேட்பாங்க. செயற்கை முறை வகைப்பாடு அப்படின்னு நம்ம அந்த கேட்கும்போது இதையும் சேர்த்து அதில் எழுதிருக்கோம். அவ்வளோதான். சரியா? செயற்கை முறை வகைப்பாடுன்னு கேட்கும்போது இதையும் நம்ம அதில் சேர்த்து எழுதிடணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பெந்தமன் கூக்கர் வகைப்பாட்டுடைய அந்த சுருக்கம் இருக்கு இல்லையா, பெந்தமன் கூக்கர் வகைப்பாட்டுடைய சுருக்கம் அதை நம்ம பார்க்கலாம். இப்போ சரி சார், சுருக்கம்னா சுருக்க அட்டவணைன்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்பாங்க. பெந்தமன் கூக்கர் வகைப்பாட்டின் சுருக்க அட்டவணைன்னு சொல்லி ஒரு கொஷினை கேட்பாங்க. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது சுருக்கம் ரொம்ப சிம்பிளானது தான். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விதை தாவரங்கள், இருவிதை இலை தாவரங்கள், திறந்த விதை தாவரங்கள், உருவிதை இலை தாவரங்கள் என 3 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. விதை தாவரங்கள், இருவிதை இலை தாவரங்கள்,
திறந்த விதை தாவரங்கள் விதை தாவரங்களை 3 வகுப்புகளாக பிரிச்சிருக்குப்பா. விதை தாவரங்களை அதுதான் என்னது, இந்த இரு விதை இலை தாவரம் அப்படிங்கிறது 1, சரியா. திறந்த விதை தாவரம் அப்படிங்கிறது 2, அடுத்து ஒரு விதை தாவரங்கிறது 3. இந்த மாதிரி 3 வகுப்புகளாக என்ன பண்ணியிருக்கோம், அதை நம்ம பிரிச்சுருக்கோம், சரியா. சரி, அதில் முதலாவதாக இருக்கிறது என்னது, இரு விதை இலை தாவரம். முதலாவதாக இருக்கிறது என்னது, இரு விதை இலை தாவரம். அப்போ இந்த இரு விதை இலை தாவரம்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரியணும் இல்லையா. இரு விதை இலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்காக இந்த முதலாவது வகை பார்த்திங்கன்னா 20 இலையா வகுப்பு, அந்த வகுப்பில் நம்ம பார்க்குறோம். அதில் விதைகள் 2 விதை இலைகளையும், விதைகளை படுத்தின அப்படின்னா 2 விதை இலைகள், ஓகேவா. அந்த 2 விதை இலைகளையும் இலைகள் வலை பின்னல் நரம்பமையும். இலைகள் அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருக்கும், வலை பின்னல் அப்படிங்கிற நரம்பமைப்பு காணப்படும். அந்த மாதிரி இலைகள் அப்படின்னா வலை பின்னல் நரம்பமையும் ஆணிவேர் தொகுப்பையும். ஏன்னா 20 இலை தாவரனாவே கண்டிப்பாக என்ன தான் இருக்காங்க, ஆணிவேர் தொகுப்பு தான் இருக்கும், சரியா. என்ன தொகுப்பு இருக்கும், ஆணிவேர் தொகுப்பு. நேராக பார்த்திங்கன்னா பூமியை நோக்கி போயிருக்கும். அதுக்கப்புறம் சைடில் ஒரு சில பக்கவாட்டு வேர்கள் எல்லாம் தோற்றிருக்கும். அதனால் இங்கே நம்ம பார்க்கும்போது 20 தாவரங்களில் ஆணிவேர் தொகுப்பையும் 4 அல்லது 5 அங்க மலர் தொகுப்பினையும் 4 அல்லது 5 அங்க மலர் தொகுப்பினையும் கொண்டுள்ள தாவரங்கள் இவ்வகுப்பின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. 4 அங்க மலர் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது 5 அங்க மலர்னு சொல்லுவாங்க. 4 அங்க மலர் அல்லது 5 அங்க மலர், ஓகே. அந்த மாதிரி அந்த மலர் தொகுப்பினையும் கொண்டு தாவரங்கள் இவ்வகுப்பின் கீழே வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா. இவ்வகுப்பு அல்லி அப்படின்னா தனித்தவை. இந்த வகுப்பில் காணப்படக்கூடிய அல்லி இதழ்கள்லாம் எப்படி இருக்கும், தனித்தவைகளாக தான் காணப்படும். தனித்தவையானது அப்படியே தனித்தனியாக ஃப்ரீயாக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி அல்லி இணைந்தவை. ஒரு சிலர் எப்படி இருக்கும், அல்லி இணைந்தவையாக இருக்கும், சரியா. அல்லி இணைந்தவையாகவும் காணப்படும். அதே மாதிரி வேறுபாடற்ற பூவிதழை குழுமம், சரியா. வேறுபாடற்ற பூவிதழ் குழுமம், சரியா. வேறுபாடற்ற பூவிதழ்னானது அல்லி இதழ் புள்ளி இதழ் என பிரித்தறிய முடியாத பண்புகள் ஒரு சிலர் காணப்படுதுன்னா அதுக்கு பேர் பூவிதழ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பூவிதழ் குழுமம் என 3 துணை வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 3 துணை வகுப்புகளாக என்ன இருக்கோம், இதை நம்ம பிரிச்சிருக்கோம், சரிங்களா. சரி, அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா அல்லி தனித்தவை. துணை வகுப்பு 1 என்பதுன்னா அல்லி தனித்தவை அப்படின்னு சொல்கிறோம். சரி, அல்லி தனித்தவை என்பதுன்னா எப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா பாலிபெட்டிலே அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். தனித்த இணையாத அல்லிகளை கொண்டவை, சரியா. எப்படி இருக்கும், தனித்த தனியாக தான் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறது, இணையாத ஒரு அல்லியாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஈருறை மலர்கள் இத்துணை வகுப்பில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது, சரியா. என்னது, ஈருறை மலர்கள், ஓகேவா. அந்த மாதிரி ஈருறை மலர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், இந்த துணை வகுப்பில் வகைப்படுத்தப்பட்டு காணப்படுது அப்படிலாம் நம்ம சொல்லி பார்க்குறோம், ஈருறை மலர்கள், ஓகேவா. அடுத்தது இது மேலும் பூத்தல குழுமம், பூத்தண்டு குழுமம், கோப்பை வடிவ குழுமம், சரியா, அல்லது கோப்பை வடிவ பூத்தள குழுமம் என 3 வரிசைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது மேலே என்ன பண்ணுறோம், மேலும் 3 வரிசையாக இதை நம்ம பிரிக்கிறோம். ஏற்கனவே என்ன பண்ணுறோம், வகுப்பை 3 துணை வகுப்பாக பிரிச்சுமா. அந்த துணை வகுப்பு 1 என்பதுன்னா அல்லி தனித்தவையா. அந்த அல்லி தனித்தவையில் இதில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், 3 வரிசை இருக்குது. என்ன இருக்குது, 3 வரிசை. அதில் முதலாவதாக இருக்கிறது என்னது, பூத்தள குழுமம். ரெண்டாவதாக இருக்கிறது என்னது, பூத்தட்டு குழுமம். 3 கோப்பை வடிவ பூத்தள குழுமம். அந்த வடிவம் எப்படி இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணுறோம், அந்த குழுமமாக அங்கே பிரிச்சிருக்கோம். அதனால் இந்த மாதிரி 3 வரிசைகளாக பிரிக்கப்பட்டு காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. சரி, அடுத்தது அதில் முதலாவது இருக்கிறது ஃபஸ்ட்டு பூத்தள குழுமம் இருக்கா, அது தலாவி ஃப்ளோரே அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூத்தள குழுமம்னு பார்க்கும்போது வட்ட வடிவ அல்லது கூம்பு வடிவ பூத்தளத்தையும், வட்ட வடிவ அல்லது எப்படி இருக்கும், கூம்பு வடிவம் பார்த்துட்டுல ஐஸ்கிரீம் பார்த்து எப்படி இருக்கும், ஒரு நேருக்குள்ள கூம்பு, அந்த மாதிரி ஒரு கூம்பு வடிவ பூத்தளத்தையும் மேல்மட்ட சூல்பை உடைய மலர்களை, சரியா. என்ன மலர்கள் இருக்கும், மேல்மட்ட சூல்பை கீழ்மட்ட சூல்பை அப்படின்னு சொல்லி 2 இருக்கும் மலர்களை. பொதுவாக அந்த மாதிரி 2 காணப்படும். அதில் இங்கே நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், மேல்மட்ட சூல்பை, ஓகேவா, அல்லது மேல்மட்ட சூலகத்தை உடைய மலர்கள் பார்த்திங்கன்னா இதில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வரிசைப்படுத்தப்பட்டிருக்கோம், சரியா. இதில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கோம், அதனால் மேல்மட்ட சூல்பை அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி மேல்மட்ட சூல்பை பார்த்திங்கன்னா இதில் அது மாதிரி கொண்ட தாவரங்கள் அதில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம், சரியா. சரி, அது மட்டும் இல்லாமல் இது 6 துறைகளையும் 34 குடும்பங்களையும் கொண்டு, சரியா. எத்தனை, 6 துறைகள் கேட்பாங்க. பூத்தள குடும்பத்தில் எத்தனை துறைகள் குடும்பங்கள் காணப்படுதுன்னு சொல்லி கேட்பாங்க கொஷனில். 6 துறைகளையும் 34 குடும்பங்களையும் கொண்டு காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. அதே மாதிரி வரிசை 2 அப்படின்னு பார்த்திங்கன்னா
பூத்தட்டு குழுமம், டிஸ்கிபுலரி அப்படின்னு சொல்கிறோம், தட்டு. அது மாதிரி அந்த பூத்தட்டு குழுமம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்ன சார் இருக்குன்னா, இதில் சூலகத்தின் கீழ்ப்புறத்தில் தெளிவாக வட்டு போன்ற பூத்தள அமைப்பையும், சரியா, சூலகத்துடைய கீழ்ப்புறம் இருக்குல்ல, அந்த கீழ்ப்புற பகுதியில் தெளிவான ஒரு வட்டு போன்ற ஒரு அமைப்பு, தெளிவான ஒரு வட்டு போன்ற ஒரு அமைப்பையும், சரியா, அதே மாதிரி மேல்மட்ட சூலகத்தையும் உடைய, மேல்மட்ட சூலகத்தையும் உடைய மலர்களை கொண்ட தாவரங்கள், மலர்களை கொண்ட தாவரங்கள் இதில் அடங்குது, சரியா. பூத்தள அமைப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், வட்டு மாதிரி தான் இருக்கும் கீழ்ப்புற பகுதியில் சூலகத்தில். அதில் மேல்மட்ட சூலகம் அப்படிங்கிறது உடைய மலர்கள் தான் இதில் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், 4 துறைகள், இதில் 4 துறைகளும் 23 குடும்பங்களையும் கொண்டு காணப்படும், சரியா. 4 துறைகளையும் 23 குடும்பங்களையும் கொண்டு காணப்படக்கூடிய ஒரு வரிசையாக பார்த்திங்கன்னா அதாவது இது காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. சரி சார், இதில் அடுத்தது வரிசை 3, வரிசை 3 என்ன சார் பார்த்தீங்கன்னா கோப்பை வடிவ பூத்தள குழுமம், கோப்பை வடிவ பூத்தள குழுமம். இது ரொம்ப முக்கியமானதான், கால்சிபுலரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், கால்சிபுலரே. இது வந்து கோப்பை வடிவ பூத்தளத்தை கொண்டு காணப்படுது. அதனுடைய வடிவமே இப்படி தான் இருக்கும், கோப்பை வடிவத்தில் தான் இருக்கும், சரியா. அதேமாதிரி மேல்மட்ட கீழ்மட்ட இடைமட்ட சூலகத்தை உடைய மலர்கள் இதில் அடங்கும், சரியா. 3மே, அதாவது மேல்மட்ட சூலகம் சொல்லணுமா, அதுவும் இருக்கும். கீழ்மட்ட சூலகம் அதுவும் இருக்கும். அதுக்கு இடைப்பட்ட சூலகம், இடைமட்ட ஓகேவா, 2க்கும் பாதியிலிருந்து இருக்கும், சரியா. அந்த மாதிரி இடைமட்ட, இந்த மாதிரி இடைமட்ட சூலகத்தையுடைய மலர்கள் எல்லாமே இதில் அடங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா. இது 5 துறைகளையும் 27 குடும்பத்தையும் கொண்டு காணப்படுது, சரியா. 5 துறைகளையும் 27 குடும்பங்களையும் கொண்டவை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த கோப்பை வடிவ பூத்தள குடும்பம், சரிங்களா. சரி சார், அடுத்தது துணை வகுப்பு 2 அள்ளி தனித்தவை இப்போ பார்த்த மாதிரி வரலையும். அடுத்தது அள்ளி இணைந்தவை, அடுத்து நம்ம பார்க்குறது அள்ளி இணைந்தவை. அந்த அள்ளி இணைந்தவையில் இது எப்படி சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா, முழுமையாகவோ அப்படி இல்லைன்னா பகுதியாகவோ இணைந்த அள்ளிகள். இது எப்படி இருக்கும், முழுமையாகவோ அப்படி இல்லையா பகுதியாகவோ எப்படி இருக்கும், இல்லை அள்ளிகள் எல்லாமே இணைஞ்சிருக்கும், அள்ளிகள்லாம் இணைஞ்சிருக்கும், சரிங்களா. அடுத்தது ஈருறை மலர்கள் கொண்ட தாவரங்கள். இது எப்படி இருக்கும், ஈருறை மலர்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஈருறை கொண்ட மலர் தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் இதில் அடங்குது, சரியா. ஈருறை கொண்ட மலர்கள் கொண்ட தாவரங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அடங்குது அப்படிலாம் சொல்லி பார்க்குறோம், ஓகேவா. சரி சார், இதெல்லாம் தவிர இவ்வகுப்பு கீழ்மட்ட சூலக குழுமம், கீழ்மட்ட சூலக குழுமம், பல் சூலக இலை குழுமம், இரு சூலக அல்லது இரு சூலக இலை குழுமம், சரியா. இரு சூலக இலை குழுமம். சூலிகை அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அது சூலக அப்படிங்கிற மீனில் எடுத்துக்க வேண்டியதான், சரியா. அதனால் இரு சூலக இலை குழுமம் என 3 வரிசைகளை கொண்டது. இதுலேயே 3 வரிசை இருக்குப்பா. துணை வகுப்பு 2ல் அள்ளி இணைந்தவைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அள்ளி இணைந்தவைன்னு பார்த்தீங்கன்னா வரிசை இருக்குது, 3 வரிசை இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கீழ்மட்ட சூலக குழுமம், 2வது பல் சூலக இலை குழுமம், 3வது இரு சூலக இலை குழுமம் அப்படின்னு சொல்லி 3 வரிசைகள் வந்து இதில் காணப்படுது, ஓகேவா. சரி, அதில் முதலாவது வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்மட்ட சூலக குழுமம். முதலாவது என்னது, கீழ்மட்ட சூலக குழுமம். அது எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ, ஓகேவா. சரி, அதில் குறிப்பாக கீழ்மட்ட சூலகத்தை உடைய சூலக கீழ்மலர்களை கொண்டது. எப்படி இருக்கும், கீழ்மட்ட சூலகத்தை உடையது தான் சூலக கீழ்மலர்களை கொண்ட தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். சூலக கீழ்மலர், மேல்மலர் கீழ்மலர் 2 இருக்கும். மேல்மட்ட சூலகம் கீழ்மட்ட சூலகம் சொல்லலாம், அதுமாதிரி தான் இதுவும். அதனால் கீழ்மட்ட சூலகத்தையும் சூலக கீழ் மலர்களை கொண்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அதே மாதிரி கீழ்மட்ட சூலக குழுமத்தில் 3 துறைகளும் 9 குடும்பங்களும் உள்ளன, சரியா. 1 மார்க்கில் இதெல்லாம் கேட்பாங்க, எத்தனை துறை இருக்குது எத்தனை குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 3 துறைகளும் 9 குடும்பம் பார்த்திங்கன்னா கீழ்மட்ட சூலக குழுமத்தில் காணப்படுது, சரியா. அடுத்தது வரிசை 2 அப்படின்னு பார்த்திங்கன்னா பல் சூலக இலை குழுமம், ஹெட்டிரோமீரே அப்படின்னு சொல்லுவோம், சரியா. இது மேல்மட்ட சூலகத்தை உடைய சூலக மேல்மலர்களையும், என்ன மலர் இருக்கும், என்ன சூலகம் இருக்கும், மேல்மட்ட சூலகம், ஓகேவா. அந்த மாதிரி மேல்மட்ட சூலகத்தை உடைய ஒரு அமைப்பாக இருக்கும்.
சூலக மேல் மலர்களையும் 2க்கு மேற்பட்ட சூலக இலைகளையும், எத்தனை இருக்கும்? 2க்கு மேற்பட்ட சூலக இலைகளையும் உடைய மலர்களை கொண்டது. சரியா? 2க்கு மேற்பட்ட சூலக இலைகளை உடைய மலர்களை இதில் கொண்டு காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இதில் 3 துறைகளும் 12 குடும்பங்களும் உள்ளன. எத்தனை துறை இருக்கு? 3 துறையும் 12 குடும்பங்களும் கொண்டு காணப்படுது இந்த பல்சூலக இலை குழுமத்தில் காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ரொம்ப முக்கியமானது, இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வரிசை 3. என்னன்னு பார்த்தீங்கன்னா இரு சூலக இலை குழுமம். என்னடி சொன்னோம் இல்லையா? அதான் அந்த இரு சூலக இலை குழுமம் அப்படின்னு பார்க்கும்போது பைகார்பெலட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மேல்மட்ட சூலகமும் என்ன இருக்கும்? மேல்மட்ட சூலகத்துடைய அமைப்பு இதில் காணப்படும். அதே மாதிரி 2 சூழ்நிலைகளை உடைய மலர்களை கொண்டது. ஓகேவா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சூழ்நிலைகள் தான் கொண்டு காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இதில் 4 துறைகளும் 24 குடும்பங்களும் உள்ளன. இதில் எத்தனை இருக்கும்? 4 துறை இருக்கும். அதே மாதிரி 24 குடும்பங்கள் வந்து இதில் காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமானதாக இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். சரி சார், இதெல்லாம் தவிர துணை வகுப்பு 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது மோனோக்ளைமைடியே அப்படின்னு சொல்லுவோம். வேறுபாடற்ற பூவிதழ் குழுமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வேறுபாடற்ற பூவிதழ் குழுமம் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி சார் இருக்குன்னா, அல்லி அற்ற அல்லது அல்லி புள்ளி வேறுபாடற்ற முழுமையற்ற மலர்களை கொண்ட ஒரு தாவரத்துக்கு பேர் இந்த துணை வகுப்பில் இடம்பெற்றிருக்கும். சரியா? அல்லியும் இருக்காது, அல்லி அற்ற. ஓகேவா? அப்படியே நம்ம சொல்கிறோம் அல்லி அற்றன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அல்லது வேறு சொல்லலாம் அல்லி புள்ளி இந்த மாதிரி 2ம் வேறுபாடற்ற ஒரு முழுமையற்ற மலர்களை கொண்ட தாவரங்கள் பார்த்திங்கன்னா இந்த துணை வகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த மலர்களில் புள்ளி அல்லி இதழ்கள் தெளிவாக காணப்படாதால், சரியா? புள்ளி அல்லி அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக இதில் காணப்படாததால் அவற்றை பூவிதழ் வட்டம் என்ன அழைக்கிறோம்? பூவிதழ் வட்டம் சொன்னோம் இல்லையா? அது எப்படி இருக்கும்? புள்ளி அல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்காது, தெளிவாக காணப்படாது. அதனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பூவிதழ் வட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, அதேமாதிரி புள்ளி அல்லி அப்படின்னு பார்க்கும்போது அது வேறுபாடற்ற. ஓகேவா? புள்ளி அல்லி அப்படின்னு பார்க்கும்போது அது வேறுபாடற்ற ஒரு குழுமமாக காணப்படும். இருக்கும். அதே மாதிரி 8 வரிசைகளையும் 36 குடும்பங்களையும் கொண்டு காணப்படுது. சரியா? 8 வரிசையும் 36 குடும்பத்தையும் கொண்டு காணப்படுதுன்னு சொல்கிறோம். இதுவும் 1 மார்க்கில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி சார், ஓகே. இதெல்லாம் தவிர அடுத்து வகுப்பு 2 அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம்? திறந்த விதை குழுமம், ஜிம்னோஸ்போர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திறந்த விதை குழுமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் திறந்த விதைகளை கொண்ட தாவரங்கள் மட்டும்தான் இதில் அடங்கும். திறந்த விதைகளை கொண்ட தாவரங்கள் இதில் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சரி, இந்த வகுப்பில் 3 குடும்பங்கள் காணப்படும். அது ஒன்று வந்து சைக்கடேசி, ரொம்ப முக்கியமானது சைக்கடேசி. 2வது கோனிஃபெரே, 3 நீட்டேசி என 3 குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உள்ளது. அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது தான், தனியாகவும் கேட்பாங்க. திறந்த விதை குழுமம் பற்றி சிறுகுறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? சரி, அடுத்தது வகுப்பு 3 ஒரு விதை இலை தாவரங்கள். வகுப்பு 3 என்னென்னு பார்க்குறோம்? ஒரு விதை இலை தாவரங்கள். சரியா? இப்போ இந்த ஒரு விதை இலை தாவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு விதை இலையும் அதே மாதிரி சல்லிவேர் தொகுப்பையும் கொண்டு காணப்படும். சரியா? அதில் இரு விதைகள்னா ஆணிவேர் தொகுப்புமா, ஆணிவேர் தொகுப்பு சொன்னோமா? எங்கள் ஒரு விதையில் என்ன சொல்லுவோம்? சல்லிவேர் தொகுப்பு. அந்த மாதிரி விதைகள் ஒரு விதைகளையும் சல்லிவேர் தொகுப்பும் இலைகள் இணை நரம்பமைவையும் மூவங்க மலர்களையும் கொண்ட தாவரங்கள். பார்த்திங்கன்னா இந்த வகுப்பில் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இது ரொம்ப முக்கியமானது, இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அங்கே 4 அங்க மலர் 5 அங்க மலர்னு சொன்னால் 20 தாவரங்களில் ஒரு வித தாவரங்களில் நம்ம என்ன சொல்கிறோம்? மூவங்க மலர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரி, இந்த வகுப்பின் கீழே இந்த மாதிரிலாம் வகைப்படுத்தப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விதை இலை தாவர வகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது 7 வரிசையும் 34 குடும்பத்தையும் கொண்டது. ஒரு விதை தாவர வகுப்பு 16 வரிசை இருக்கும்.
7 வரிசையும் 34 குடும்பம் இதுவும் கேட்பாங்க 1 மார்க்கில். இதுவும் ரொம்ப முக்கியமானது தான், எல்லாமே முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். 7 வரிசை 34 குடும்பங்களை கொண்டு காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி சார், இதெல்லாம் தவிர பெந்தமன் கூக்கர் வகைப்பாடு அப்படின்னு நான் பார்க்கும்போது காலனி ஆதிக்க நாடுகளில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு அந்நாடுகளின் உலர் தாவர சேமிப்புகளை வகைப்படுத்த நீண்ட காலமாக வழக்கில் இருந்தது. சரியா? பெந்தமன் கூக்கர் வகைப்பாட்டு முறை இருக்கு இல்லையா, காலனி ஆதிக்க நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடிலாம் அவங்க கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருந்துச்சு. அந்த மாதிரி காலனி ஆதிக்க நாடுகளில் பரவலாக இந்த முறையானது என்ன பண்ணுறோம், பயன்படுத்தப்பட்டு வந்தது. அந்த நாடுகளில் உலர் தாவர சேமிப்பு, ஹெர்பேரியம் சொன்னவங்களே முன்னாடி அதுதான், அந்த உலர் தாவர சேமிப்புகளை வகைப்படுத்த நீண்ட காலமாக வழக்கத்தில் இருந்து வந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வகைப்பாட்டு முறை. ஓகேவா? சரி, அது மட்டும் இல்லாமல் உலகின் சில உலர் தாவர சேமிப்பு நிலையங்களில் இன்றளவும் தாவரங்களை அடையாளம் காண பின்வரும் காரணங்களால் இவ்வகைப்பாட்டு பின்பற்றப்பட்டு வருகின்றன. சரியா? உலக அளவில் பார்த்திங்கன்னா சேமிப்பு நிலையம் இருக்கு இல்லையா, ஹெர்பேரியம் சென்டர்லாம் அங்கே இருக்குல்ல, அந்த சென்டர்லாம் தாவரங்களில் அடையாளம் காண்றதுக்கு என்ன பண்ணுறாங்க, பின்வரும் காரணங்களான இந்த வகைப்பாட்டு முறை தான் என்ன பண்ணுறாங்க, இப்போவும் பின்பற்றப்பட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பின்பற்றப்பட்டு வருது. சரியா? சரி, அப்போ அந்த மாதிரி நான் பார்க்கும்போது என்ன சார் பின்பற்றப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, தாவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், மிகவும் துல்லியமாக இருக்கும். சரியா? மிகவும் துல்லியமாக இருக்கும். அதே மாதிரி அது ஏற்புடையதாக இருந்தது. ஏற்புடையதுனா அது சொல்லக்கூடிய அந்த பண்புகள், அந்த கருத்துக்கள், விளக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா துல்லியமாக இருந்தாலும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் எல்லோரும். சரியா? ஏனென்றால் இது வெறும் ஒப்பீடுகளின் அடிப்படையில் அல்லாமல், ஏன் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இது வெறும் ஒப்பீடுகளின் அடிப்படையில் இல்லாமல், சரியா, ஒப்பீடுகளின் அடிப்படையில் அல்லாமல் தாவரங்களை என்ன பண்ணுறோம், நுண்ணிய நேரடி ஆய்வுக்கு உட்பட்டு வகைப்படுவது. அதுதான் ரொம்ப முக்கியம். தாவரங்களை நுண்ணிய நேரடி ஆய்வு, அந்த இடத்துலேயே இருந்து என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, டீட்டெயில்ஸ்லாம் வெளியிடுறாங்க. அதனால் நுண்ணிய நேரடி ஆய்வுக்கு உட்படுத்தி வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கொஸ்டின்லாம் கேட்பாங்கப்பா, இதுவும் கொஸ்டின்லாம் கேட்பாங்க, முக்கியமானது தான், ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்தது என்னென்னா, இந்த வகைப்பாடு பின்பற்றுவதற்கு எளிமையாகும். பின்பற்றணும்னா நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ல, அது மாதிரி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக இருக்கும். தாவரங்களை இனம் கண்டறிய ஒரு திறவுகோலாகவும் உள்ளதால், தாவரங்களை இனம் கண்டறிய, ஓகேவா, அந்த மாதிரி இனம் கண்டறிவதற்கு இது ஒரு திறவுகோலாகவும் உள்ளதனால சில ஹெர்பேரியங்களில் இவ்வகைப்பாடு பயன்படுத்தப்படுகிறது. சரியா? ஒரு சில ஹெர்பேரியங்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த வகைப்பாட்டு முறையானது பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி சார், இந்த மாதிரிலாம் நிறைய பண்புகளை சொன்னாலும் இது வந்து ஒரு இயற்கை முறை வகைப்பாடாக இருந்தாலும் இவ்வகைப்பாட்டை ஒரு பரிணாம வகைப்பாடாக கருத இயலாது. சரியா? இயற்கை முறை வகைப்பாடு தான், ஆனால் அந்த மாதிரி இருந்தாலும் வகைப்பாட்டை என்ன பண்ணுறது கிடையாது, பரிணாம வகைப்பாடாக கருத இயலலை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ இதுக்கான ஒரு சின்ன சார்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான ஒரு சின்ன சார்ட்டு இப்போ என்ன சொல்லமோ அதுதான் இந்த சுருக்கத்தில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுதான் விதை தாவரனுடைய அந்த பெந்தமன் கூக்கர் வகைப்பாடு அப்படின்னு சொல்கிறது. இந்த பெந்தமன் கூக்கர் வகைப்பாடு அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்டாலும் இந்த சார்ட்டு நீங்கள் கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், 3 வகுப்புகளாக பிரிச்சதுன்னு சொன்னோமா, வகுப்பு 1, வகுப்பு 2, வகுப்பு 3. அதை ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், 2 விதை இலை தாவரம்னு சொன்னோம், டைகாட்டிலிடனே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 2 விதை இலை வந்து உருவாகிருக்கும், அது டைகாட்டிலிடனே. அடுத்து திறந்த விதை குழுமம், ஜிம்னோஸ்போம் அப்படின்னு சொல்லுவோம். திறந்த விதை குழுமம் அப்படின்னு சொல்லணும், ஜிம்னோஸ்போம். அந்த ஜிம்னோஸ்போம் இந்த சைக்கஸ் பைனஸ் மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி இருக்கும், அதுதான் ஜிம்னோஸ்போம் குடும்பம்னு சொல்கிறது. அதில் எத்தனை 3 குடும்பம் இருக்குன்னு சொன்ன முன்னாடி, எத்தனை 3 குடும்பமாக, அதில் ஒன்றுனது சைக்கடேசி, 2 கோனிஃபெரே, 3 நீட்டேசி. இந்த மாதிரி 3 குடும்பங்களை பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போம் பெற்று காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வகுப்பு 3 பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக பார்த்தல ஒரு விதை இலை தாவரம் மோனோ காட்டில்டனே சொல்கிறோம். அதில் 7 வரிசையும் 34 குடும்பத்தையும் கொண்டு காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். சரியா? அடுத்தது இந்த வகுப்பு 1 இருக்கு இல்லையா, அடுத்து என்னது வகுப்பு 1. இப்போ இந்த வகுப்பு 1 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வகுப்பு 1ல் துணை வகுப்பு பார்த்திங்கன்னா 3 காணப்படுதுன்னு நம்ம சொன்னோம். துணை வகுப்பு எத்தனை இருக்குன்னு சொன்னோம், 3. ஓகேவா? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். துணை வகுப்பு 3 காணப்படுது. முதலாவது துணை வகுப்பு என்ன சொன்னோம்,
அல்லி தனித்தவை இருக்கா? பாலிப்பெட்டலே அல்லி தனித்தவை. அல்லி இதழ்கள் பாரு எப்படி இருக்கு பாரு, தனித்தனியாக இருக்கா பாரு, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று எனக்கு ஒன்று தனித்தனியாக தான் இருக்கும். அதனால் அது மாதிரி அல்லி தனித்தவை. அதில் முதல்ல சொல்கிறது என்னது? பூத்தல குழுமம். முதல்ல சொல்கிறது என்னது? பூத்தல குழுமம் தலாமி ஃப்ளோரே அப்படின்னு சொல்லுவோம். இதில் 6 துறைகளும் 34 குடும்பங்களும் காணப்படுகின்றன. சரியா? இந்த பூத்தல குடும்பம் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும் பூத்தல குடும்பம். அதனால் 6 துறைகள் 34 குடும்பங்கள். சரியா? இப்போ இந்த பூத்தல குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மேல்மட்ட சுருப்பை உடையன்னு சொன்னோம் இல்லையா? இங்கே பாருங்கள், மேலே அது பாரு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? இதழ்கள் இருக்கு இல்லையா? இதழ்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதிலிருந்து உருவாயிருக்கும் இதழ்கள்லாம், இதிலிருந்து உருவாயிருக்கும். இது வந்து காம்பு பகுதி கீழே இருக்குன்னா அதுக்கு மேலே இருந்தால் என்ன அந்த மாதிரி உருவாயிருக்கும். அதனால் அதுக்கு மேல்மட்ட சுருப்பை சொல்லுவோம். சரி, அடுத்த வரிசை 2 பார்த்திங்கன்னா பூத்தட்டு குடும்பம். வரிசை 2 பூத்தட்டு குடும்பம். சரியா? அந்த பூத்தட்டு குடும்பம் அப்படின்னு சொல்கிறது வரிசை 2. தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக அந்த மாதிரி வைக்கிறேன். பாருங்க, பூத்தட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கி புளோரே அப்படின்னு சொல்கிறோம். இதில் 4 துறை 23 குடும்பம் இருக்கும். 4 துறை 23 குடும்பம். இப்போ இது எப்படி சார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பூத்தல் துறை அமைப்பு இது மாதிரி இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. 4 துறைகளையும் 23 குடும்பங்களையும் காணப்படுது. பூத்தட்டு குடும்பம்னா என்னென்னு பண்ணிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியாச்சு. சரியா? அதே மாதிரி வரிசை 3 அப்படின்னு பார்க்கும்போது கோப்பை பூத்தல குழுமம். கோப்பை பூத்தல குழுமம் காலிசி புளோரே. சரியா? அதாவது இங்கிலீஷில் காலிசி புளோர்னு சொல்லுவோம். ஓகேவா? 5 துறைகள் 27 குடும்பங்கள் இருக்கும். இந்த மாதிரி 5 துறைகளையும் 27 குடும்பங்களையும் கொண்டு காணப்படும். அதில் பூத்தல குடும்பம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொகுப்பில் அமைஞ்சிருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது 2வது துணை வகுப்பு 2 அல்லி இணைந்தவை. அல்லி இணைந்தவை கேமோ பெட்டலே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேமோ பெட்டலே. அதில் வரிசை 1 பார்த்தீங்கன்னா கீழ்மட்ட சூலக குழுமம். கீழ்மட்ட சூலக குழுமம் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அதுதான் நம்ம பார்க்க இன்பெரே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு மலர் தொகுப்பு காணப்படும். அதில் 3 துறைகளையும் 9 குடும்பங்களையும் கொண்டு காணப்படுது. 3 துறைகளையும் 9 குடும்பங்களையும் கொண்டு காணப்படும். அது இன்ஃபெரேன்னு சொல்லுவோம். அடுத்து 2வது வரிசை 2 பார்த்தீங்கன்னா பல் சூலக இலை குழுமம். பல் சூலக இலை குழுமம் ஹெட்டிரோ மீரே. ஹெட்டிரோ மீரே 3 துறை 12 குடும்பங்கள். 3 துறை 12 குடும்பங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது ஹெட்டிரோ மீரேனா இந்த மாதிரி தான் ஒரு தொகுப்பில் சுலோக அமைப்பு இருக்கும். அடுத்து வரிசை 3 இரு சூலக இலை குழுமம். இரு சூலக இலை குழுமம் பைக்கார் பெல்லட்டே அப்படின்னு சொல்லுவோம். பைக்கார் பெல்லட்டே 4 துறைகள் 24 குடும்பங்கள் காணப்படும். 4 துறைகள் 24 குடும்பங்களை கொண்டு காணப்படுதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக கொஷனில் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சார்ட்டு பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது இப்போ இதில் வரிசை 3 வரலையும் பார்த்தோமா? சரி, துணை வகுப்பு 3. துணை வகுப்பு 3 இது பார்த்திங்கன்னா வேறுபாடற்ற பூவிதழ் குழுமம். வேறுபாடற்ற பூவிதழ் குழுமம் மோனோக்ளெமிடியே. மோனோக்ளெமிடியே அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு தொகுப்பு தான் இருக்கும். புள்ளி அள்ளின்னு சொல்லி பிரித்தர முடியாது காணப்படும். சரியா? அதில் 8 துறை 36 குடும்பங்கள் வந்து காணப்படுது. 8 துறை 36 குடும்பங்கள் வந்து காணப்படுது. இதுதான் இந்த பெந்தமன் குக்கர் வகைப்பாடு. இதுதான் இது பெந்தமன் குக்கர் வகைப்பாட்டுடைய ஒரு சுருக்க அட்டவணை. என்னது? ஒரு சுருக்க அட்டவணை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போது பெந்தமன் குக்கர் வகைப்பாடு அப்படின்னு கேட்கும்போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம்லே தேரி எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோமா, விளக்கம், அதுவும் எழுதிருக்கணும், இதுவும் எழுதிருக்கணும். அப்படி இல்லை கொஸ்டினில் வந்து விதை தாவரங்களுடைய சுருக்க அட்டவணையை எழுதுக வரைக அப்படின்னு கேட்டால் மட்டும் என்ன பண்ணுறோம்? இந்த சார்ட்டை போட்டால் போதும். நீங்கள் இந்த சார்ட்டை போட்டால் போதும். அப்படி இல்லைன்னா விளக்குக விவரி அப்படின்னு கேட்டாலே முடிஞ்சு போச்சு. நீங்கள் தியரியும் எழுதிட்டு திரும்ப இந்த சார்ட்டும் கம்பல்சரி போட்டிருக்கணும். அதனால் ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்த பெந்தமன் குக்கர் வகைப்பாடு அப்படிங்கிறது கேர்ஃபுல்லாக படித்து நல்லா எழுதி பாருங்கள். அடுத்த வகுப்பில் நம்ம இந்த இன பரிணாம வழி வகைப்பாட்டு முறை அப்படிங்கிறத பார்க்கலாம். பரிணாம வழி வகைப்பாட்டு முறை அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இதுவரை தெளிவாக படித்து எழுதி பாருங்கள். தேங்க்யூ.